கயல் 1500 போடும் கிலோ. சரியா? கத்திரிக்காய் கிலோ 20. பாவக்காய் பாவக்காய் 100. வண்டி மீன் பிரியாணி கிலோ வந்து 150 ரூபாயா? மீன் பண்ணுறது 50, 100, 30. ஆ மீன் தக்கணும். ரைட். பழமா இருக்குமா இது? 50 எல்லா வங்கியுமே இருக்குது பார்த்தீங்களா? மானிப்பாய் பீஸா 2400 ரூபாயா? அது போன்லெஸ் தேவைன்னு சொன்னால் 250 ரூபா போகுது. கோடைக்கு தான் எல்லாம் தேடி வாரது. 1 கிலோ 600 ரூபா 2400 ரூபா போயிட்டுறால். இது வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்கமெண்டா ஜாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் மானிப்பாய் பொது சந்தையில் இன்றைய பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் 4ஆம் தேதி இன்றைய நாளில் இந்த மானிப்பாய் சந்தையில் மீன்கள் பழங்கள் மரக்கறிகள் இந்த வெளிவரம் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். மானிப்பாய் மெருதடியான் இது பார்த்தீங்கன்னா மானிப்பாய் மெருதடி பிள்ளையார் கோயில். இதில் இந்த ஆலயத்தை கடந்து போகிற எல்லாருமே இந்த ஆலயத்தில் இறங்கி கும்பிட்டு தான் போவினோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கார்நகர் போகிற வீதி. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டிலிப்பாய் சங்கானை சுத்தங்கானை சுயமலை ஒன்று விளங்காது இருக்குது. இதில் ஒன்றுங்கன்னா நீங்கள் இப்படியே ஜாழ்ப்பாணம் போகலாம். இதில் பெண்களுக்கும் போகிறவங்க வந்து இந்த மானிப்பாய் மெருதியான கும்பிட்டு தான் போவினோம். இந்த கூட வாரிலேருந்து இந்த வாகனத்தை நிற்பாச்சு இதில் வந்து பிள்ளையார கும்பிட்டு தான் இதால் போவினோம். இப்படி இந்த வீதியால் வாகனங்களில் பயணம் செய்ய வரும். மற்ற பயணிக்கிற எல்லாருமே வந்து இந்த மானிப்பாய் மெருதியான கும்பிட்டு தான் போகிறத காணக்கூடியதாக இருக்கும். அப்படி இது வந்து அந்த காலத்துலேருந்து பழங்காலத்து கோவில். இதுக்கு முன்னுக்கு ஒரு சேர்ச் இருக்குது. இந்த சேர்ச் வந்ததால் இந்த பிள்ளையாருங்க பக்கம் திரும்பினதாக எல்லாம் வரலாறு அப்படி எனக்கு சரியாக தெரியாது. அதை எப்படி சொல்லக்கூடாது. நாங்களும் வந்து மருதடியான கும்பிட்டாச்சு. இப்படியே மானிப்பாய் நேரத்தை பார்த்துக்கொண்டு அப்படியே மானிப்பாய் சந்தையில் உள்ள விளைவுகளை பார்ப்போம். வாங்க. இப்படியே ஜாழ்ப்பாணம் போகிறது. அதில் நாங்கள் அப்படியே மானிப்பாய் நேரத்தை பார்த்துட்டு அப்படியே எல்லாமே இருக்குது. எஸ்ஜே மோட்டர் பஜாஜ் ஷோரூம் ஒன்று இருக்குது. பெரிய பத்திரங்கள் எல்லாமே கடைகள் எல்லாம் கட்டிக்கணும். அபான் ஷோரூம் எல்ஜி வேலை காகில் சூசிட்டி போஸ்ட் ஆஃபீஸ் நல்ல மிகப்பெரிய கடை வந்து வர போகிற போல நல்ல செலோன் பேங்க் சம்பத் பேங்க் பேங்க் ஆஃப் லோன் எல்லா வங்கியுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா மானிப்பாய் பீஸா ஸ்டார் ஃபுட் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மானிப்பாயில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா பேங்குமே மானிப்பாயில் இருக்குது. இல்லாமல் வந்து மானிப்பாய் சந்தை. இது பார்த்தீங்கன்னா மானிப்பாய் காரைநகர் வீதி. இங்கே பார்த்தீங்கன்னா காரைநகர் சண்டிலிப்பாய் சங்கானை சித்தங்கனி போன்ற ஊருக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறது. இதெல்லாம் வந்து மானிப்பாய் சந்தை இயங்குன்றது. அது வந்து நேரம் வந்து 9 மணியாவது பரபரப்பாக இருக்குது இந்த இடம். இது பார்த்தீங்கன்னா பப்பா பழம் வைக்கிறேன். எல்லாம் பழம் பத்தப்பழம் 100. சின்ன என்ன சின்ன குட்டி என்ன செய்ய இருக்கேன் பழமாக இருக்கும். இது 50 ரூபா. அது மாதிரி வாழைப்பழங்கள் 10 ஆலங்கிழங்கு என்ன இல்லை 200 ரூபா. மற்றது ராசவள்ளி 400 ரூபா. அது பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு எல்லாமே கட்டாது 100 ரூபா. எவ்வளோ? 150 ரூபா. இப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அருணாள் வந்து அப்படியே வைத்து கொண்டு இருக்கிறார்.
மானிப்பாய் பொது சந்தை, மானிப்பாய் பப்ளிக் மார்க்கெட். இதில் வேறு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள் பார்த்தீங்கன்னா வத்தாப்பழம் விற்கிற மாதிரி இதில் வெள்ளரி பழம் தான் இருக்குது. ஆனால் ஒரு புக்ஸில் எல்லாம் அப்படியே பாட்டெலாம் போட்டுக்கொண்டு சைக்கிளில் வந்து அப்படியே விற்கிற பழங்கள். ஆனால் என்ன மாதிரி போகுது பழங்கள் இப்போ இது? 200-250 ரூபா போகுது. ஓ, கோடைக்கு தான் எல்லாம் தேடி வாரது. இங்கே அனுப்பிங்களோ? அண்ணா எவ்வளோ நம்பி வியாபாரம்? சீசன் பண்ண தான் விற்கிறது அந்த ஊர். ரைட் ரைட். சரி, ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா அதில் இந்த சாக்குகள், மிதிகள், பேசனுகள், செருப்பு எல்லாமே ஐட்டங்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்படி மானிப்பாயில் வந்தீங்கன்னா முன்னுக்கு மரக்கறி சந்தை, பின்னுக்கு மீன் சந்தை இருக்குது. நாங்கள் முதல்ல மரக்கறிகள் விலை வரதை பார்ப்போம். செவ்வளனி இருக்குது, கருத்துக்குழம்பு, மாம்பழம், பத்தாப்பழம் 150 ரூபாய் பத்தாப்பழம். பார்த்தீங்கன்னா வந்தோடனே முன்னுக்கு வாசலில் அப்படியே பழங்கள் எல்லாமே இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லேடி பப்பாசி. ஆனால் எவ்வளோ நான் ரெட் லேடி அது ரெட் லேடி இல்லை பப்பாசி என்ன இல்லை கிலோ வந்து 150 ரூபாயா. அப்படி நாங்கள் அப்படியே மரக்கறிகள் விலை பார்ப்போம். ஆனால் என்ன தக்காளி பழம்? கேரட்டு மறுபடிக்கலாங்க. முருங்கைக்காய் ஒன்று தான் பிள்ளை கூறிய புடலங்க, பீட்ரூட், தக்காளிக்காய், கத்தரி, பாவக்காய், வண்டி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தாள் கிலோ 600, பைத்தங்க கிலோ 20. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இல வகை எல்லாம் வச்சுக்காரு. பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது, கீரை பொன்னாங்கானி, வெள்ளார எப்படி நான் போகுது வியாபாரங்கள் எல்லாம்? மரக்கறி விலை பண்ணல கிடக்க பண்ண. ஆக இந்த முருங்கைக்காய் தான் விலை உடம்பிச்சு இல்லை. அதுவும் நல்லா குறைஞ்சா இருக்கு, 4 மணி நேரம் குறைஞ்சான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மரக்கறி விலை. அண்ணா எவ்வளோ மரக்கறி வியாபாரம்? சரி, ஓகேண்ணா. பெரிய வெங்காயம் விலை எல்லாம் குறைஞ்சி இருக்கு. ஓகே, நன்றி அண்ணா. 4-5 வியாபாரம் கிடைக்காம இருந்து இதெல்லாம் மரக்கறி வியாபாரம் முடிய என்ன நடந்துட்டு இல்லை. தேங்காய் என்ன வேண்டாம்? ஆனால் தேங்காய் என்ன என்ன விலையில் இப்போ 150 ரூபா தேங்காய். இல்லை வாழைப்பத்தி இருக்குது, கக்கரிக்காய். என்ன வாழைப்பத்தி? வாழைப்பத்தி 20 ரூபா. எங்கள் வாழைப்பத்தி 20 ரூபா. எல்லாம் மறைஞ்சிட்டு போல எல்லாம் மரக்கறியும். இதெல்லாம் வந்து வியாபாரம் எல்லாம் வந்து வரைக்கும் இதை வந்து தென்னங்கண்டு பாருங்க, தென்னங்கண்டு, முருங்கையில். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பலசர கடை எல்லாமே இருக்குது. அப்படியே மரக்கறி சந்தை தாண்டி வர இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பலசர கடையில் அந்த மானிப்பை சந்தை கட்ட தொகுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பலசர கடையில் இருக்குது. மானிப்பையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மரக்கறி சந்தை இந்த பலசர கடையில் முடிஞ்சு வர இந்த பின் பில்டிங்கில் நம்ம வந்து மானிப்பை மீன் சந்தை இயங்குது. அங்கே நேரம் 9 ஆகுது. எல்லாம் வியாபாரி எல்லாமே வந்து சேர்ந்து வந்துருக்கலாம். சலாம் வந்து அப்படியே சேர்ந்து வந்துருக்கு. இதில் இறால் இருக்குது. என்னென்ன இறால்? 1 கிலோ 600 ரூபா. 2400 ரூபா போயிட்டு இறால். இது 1 கிலோ 400 ரூபா. 800, 1600 ரூபா. நிறைய மாதிரி பெரிய இறால் இருக்குது. இது சலங்கட்டியோ? 1 கிலோ 1000. 1 கிலோ 1000. இன்னும் ரெண்டு இருக்குங்களா? சரி. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியே விலை விவரங்கள் அப்படியே கிலோ 2000. பெருநண்டு பெருநண்டு இப்படியே
இப்படியே இந்த சந்தைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி கடை, மாட்டிறைச்சி கடை எல்லாமே இருக்கு. இப்படியே மாட்டிறைச்சி வந்து 2400 போன்லெஸ் தேவைன்னு சொன்னால் 2600 பார்த்தீங்கன்னா இந்த மானிப்ப சந்தைக்குள்ளேயே மாட்டிறைச்சி கடை, கோழி இறைச்சி கடை எல்லாமே இருக்குது. அது நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டி போட்டு இங்கால வெட்டி வாங்கிட்டு போகலாம். இதை கொடுத்தபடியே நாங்கள் வெட்டி வாங்கிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கொடுத்து வெட்டி வாங்கலாம். ரைட்டு. ரைட் ரைட். எவ்வளோ தொழில் செய்கிறீங்க? எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீங்க நீங்கள்? 30 வருஷத்துக்கு மேலே. சரி ஓகே. சரி சரி ஓகே. காரலும் சூழி. காரலும் சூழி என்ன விலை? இது என்ன விலை? அங்கிலோ கிலோ 300. நான் பொறிக்க தான் சரி. நல்ல காரலும் சூரியம் இருக்குங்க. அப்படியே காரனுடைய கட்டிக்கு நண்டே ஓடி திரியார் பெருநண்டு. ஜூஜி ஜூஜி காரனுடைய கட்டிக்கு நண்டே ஓடி திரியார். என்ன பெருநண்டு? பெருநண்டு பார்த்தீங்கன்னா 2000. இதில் பார்த்தீங்கன்னா விள மீன் இருக்கு. பார்த்தீங்கன்னா 1500. இது என்ன மீன் ஐயா? மதனம். என்ன மதனம்? 1600. 1500. எப்படி போய் மீன் வியாபாரங்கள் இப்போ விழா கூடண்ணே? எப்படி போய் மீன் விலை? இப்போ மீன் விலைண்ணே எல்லா மீன்களை வந்து இப்போ விழா கூட. நண்டு, இறால், மாதிரி குஞ்சு மீன்லாம் கூட. ஆனால் இல்லை விழா மீன் 1600. பாறை 1700, 1600. சீலா சீலாம் 1600. இது குடியால் மீன் என்ன இல்லை? இது கலந்தபடியான இது சிறையால், இது சிறையால். கயல் இங்கே இருக்கு. கயல் மீன் அங்கே இருக்கு. கயல் என்ன விலை? கயல் 1500 போடும் கிலோ. சரியா? சிறையா 1000, 1200. இப்படி பார்த்தீங்கன்னா மீன்கள் இப்போ கொஞ்சம் விழா கூட தான் நிற்கிது. இதில் ஒரு முறால் இருக்கா? ஒன்று தான் இருக்கு போல முறால். போட்டு 700 குறைக்க மாட்டேன். மலிவா தான் தரேன். மலிவா வராத அரை கிலோ கூட. இது 1200 சின்ன மீன். பெரிய மீன் தான் 1500 பெரிய விலை. சின்ன வந்து 1200. இப்போ அந்த விலை இறங்கி இருக்கு. மீன் வைக்கல பாக்குறேன். பாட்டியா மீன் பட்டியாக படமட்டங்களை அனுப்பலாம். அப்படியே லண்டன் இப்போ வந்து 1500 கிலோ. எல்லா முறைமே தான் போகுது. பாருங்க இப்போ வந்து சந்தை உள்ள தலைமுறை சொல்லி